மருதமடு திருத்தலத்தின் வருடாந்த ஆவணி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 9 நாட்களும் நவநாட்கள் இடம்பெற்று வந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி வெஸ்பர் ஆராதனைகள் இன்று நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து வெஸ்பர் ஆராதனைகளும் இடம்பெறும். நாளை 15ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு திருநாள் திருப்பலி இடம்பெற இருக்கின்றது. திருநாள் திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஆயர்கள் குருக்கள் இணைந்து நடாத்த இருக்கின்றார்கள். இத்திருப்பலிக்கு மன்னார் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஜோசப் கின்ஸ்ரி சுவாம்பிள்ளை ஆண்டகையும் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கொழும்பு மறைமாவட்ட பேராயர் அவர்களும் கண்டி மறைமாவட்ட ஆயர் வியன்னி பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களும் காலி மறைமாவட்ட ஆயர் ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகை அவர்களும் அனுராதபுர மறைமாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய நோபட் அன்றாடி அவர்களும் இணைந்து கூட்டு திருப்பலி திருநாள் திருப்பலியாக ஒப்புக்கொடுக்க இருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள் வந்து அன்னை மரியாளை தரிசித்து மருதமடு தாயுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கின்றார்கள். திருநாள் திருப்பலி 15ஆம் தேதி காலை 6:15க்கு ஆரம்பமாகி திருச்சுருவ பவனி இடம்பெற்று திருச்சுருவ ஆசீர்வாதத்தோடு திருவிழா முடிவடைய இருக்கின்றது. இந்த திருவிழாக்குரிய ஆயத்தங்கள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. தண்ணீர் வசதி, சுகாதார வசதி, உணவு வசதி, அனைத்து வசதிகளும் பக்தர்களுக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்று மருதமடு அன்னையுடைய தாயாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்பாடு அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன்.